பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். இப்போ எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்க வந்து கல்யாணமே 20 வருஷம் கழிச்சு அவர் வந்து 20 வருஷம் மன உளைச்சல்லே தான் வாழ்ந்திருக்காரு. குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பையன் இருக்காரு. குழந்தைங்களுக்கு 20 வருஷமும் நான் மன உளைச்சல் தான் வாழ்ந்தேன். இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பே தானே தவிர அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நாங்க வீட்டுல வந்து இருக்கிறோம் அவ்வளவுதானே தவிர குழந்தைங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸா இருக்கிறோமே தவிர நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க இருந்ததே இல்லை. அந்த கல்யாணமான டைம்ல தவிர நாங்க இருந்ததே இல்லை. அவர் சந்தேகத்துக்கு வந்து அப்படியே கரெக்டா இருந்துச்சு. அவங்க அந்த லேடிக்கு வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸா, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, டிவோர்ஸி. அவங்களுக்கு கல்யாணமாகி இந்த பிரச்சனைனாலதான் டிவோர்ஸ் ஆயிருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு பொதுவான இடத்தையெல்லாம் தாண்டி ஒரு பர்சனலா மீட் பண்றது, சில விஷயங்கள் அது எல்லாமே நாங்க ஓப்பனா சொல்ல முடியல. சில கண்ணால பார்த்த விஷயத்தையெல்லாம் நாங்க சொல்ல முடியல. பட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க 2 பேரும் வந்து. வணக்கம் மேம். வணக்கம். ரைட் மந்த். ஸோ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா, லெஸ்பியன் மேரேஜ்லாம் வந்து கே மேரேஜ் வந்து ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் அதை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வந்து இந்த லெஸ்பியன் கப்புள்ஸாக இருக்கட்டும், கே கப்புளாக இருக்கட்டும், அவங்க வந்து தங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியல இந்த சொசைட்டியில். அவங்க ஃபேமிலி சைட்லேருந்தும் அழுத்தம் வரும், சொசைட்டிலேருந்தும் ப்ரெஷர் வருது. ஸோ ஆனால் சில குடும்பங்களில் வந்து அதை கட்டாயப்படுத்தி அதை மறைச்சி ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தள்ளுறாங்க. ஸோ அங்கே தள்ளும்போது அங்கே போயிட்டு அவங்களால வந்து ஒரு கட்டம் வரைக்கும் அதை சமாளித்து அந்த லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை அவங்களால வந்து மறைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கேஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி அதை ஷேர் பண்ணுங்க. நிறைய கேசஸ் அந்த மாதிரி இப்போது சாதாரணமாக வந்துட்டு தான் இருக்குங்க. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கேஸ் வந்து கல்யாணமாகி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் கழித்து நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட்க்கு டவுட் வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அந்த லேடிக்கு வந்து 40 இயர்ஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் தான் வந்து கேஸ் கொடுத்தாரு. ரொம்ப வந்து கல்யாணமாகி எங்களுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. குழந்தை இருக்குது. ஒரு பையன் காலேஜ் போகிறான், ஒரு பொண்ணு +2 படிக்கிறா. ஆனால் வந்து ரொம்ப அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கே போனாலுமே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட தான் எங்கே போனாலும் போவாங்க வருவாங்க. எந்த ஒரு எப்படி சொல்கிறது, குழந்தைகளை கூட அவங்க சரியாக கவனிச்சிக்கிறது இல்லை. 20 இயர்ஸாக இது வந்து பயங்கரமாக ஒரு மன அழுத்தத்தை நானுமே வந்து சொசைட்டிக்காக வந்து, ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன், கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணது அவங்களும் ஒரு கிராமத்து பொண்ணு தான். ஆனால் கல்யாணம் பண்ணி வந்து நம்ம இது வெளியவும் நான் சொல்ல முடியல. வெளியே சொன்னாலும் பசங்களோட லைஃப் பாதிக்கப்படும் அதனால். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது என்னோடய ஒய்ஃப் மேலே. அவங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ தப்பான இதில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் கேஸ் கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்குமே அவங்க சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஏற்றுக்க முடியல தான். அவங்களும் லேடி. ஆமாம், லேடி. ஏன் ஏற்றுக்க முடியல அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டியில் இதுதான் வேலை. பொண்ணுங்களை வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலை. ஒரு பொண்ணு வந்து பொண்ணு கூட பழகுனாலும் பையன் கூட பழகுனாலும் தப்பாக பேசுவாங்க. ஒரு வயசானவர்கிட்ட பேசினாலும் தப்பாக பேசுவாங்க. சின்ன பையன்கிட்ட பேசினாலும் தப்பாக பேசுவாங்க. பொண்ணுக்கிட்ட பேசினாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே பொண்ணுக்கிட்ட பழகுனாலுமே தப்பாக பேசுவாங்க. இப்போ எனக்கு ஒரு க்ளோஸாக ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் க்ளோஸாக பேசினாலுமே தப்பாக பேசுவாங்க. ஒரு விளையாட்டு மாதிரியாவது ஜோக்காவது ஒரு கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த 1-2 நம்ம பார்க்குற கேசஸ் எல்லாம் இது நான் வெளியே சொல்லும் போது ஃப்யூச்சரில் வந்து பொண்ணுங்களுக்கு இதே ஒரு பிரச்சனையாக, பொண்ணுங்களும் க்ளோஸாக இருந்து, இப்போ பையனும் க்ளோஸாக இருந்து அவங்க சப்போஸ் ரொம்ப ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறாங்க, இல்லை கேவாக இருக்காங்கன்னா கூட அது தப்பாக பேச மாட்டாங்க. பசங்கன்னா அது ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணுங்க யார் கூட பழகினாலும் அது தப்பு அப்படிங்கிற மாதிரியான இதில் இருக்கிறனால ஸோ இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணவே கஷ்டமாக இருந்தாலும், பட் நீங்கள் கேட்டதுக்காக அப்படியும் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இதில் வந்து குற்றவாளியே நம்ம பார்க்குறது வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸும் இந்த சொசைட்டியை தான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட், இல்லை பையனுக்கு பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ஃபாரின் மாதிரி அது வேறு வழி இல்லை, அவங்களோட ஹார்மோன் பிரச்சனை இதுதான் ஏற்றிட்டு அவங்களோட வழியில் விட்டுட்டோம்னா இன்னொருத்தவங்க 3ஆவதா எங்கிருந்தோ வரவங்களோட லைஃப் பாதிக்கப்படாது. இப்போ எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்க வந்து கல்யாணமே 20 வருஷம் கழிச்சு அவர் வந்து 20 வருஷம் மன உளைச்சல்லே தான் வாழ்ந்திருக்காரு. குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பையன் இருக்காரு. குழந்தைங்களுக்கு 20 வருஷமும் நான் மன உளைச்சல்ல தான் வாழ்ந்தேன். சரி, 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒரு சொசைட்டிக்காக எங்களுக்கு அந்த டைம்ல நடந்த ஒரு அந்த இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பே தானே தவிர அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை. நாங்கள் வீட்டில் வந்து
ஒரு ஒரு இருக்கிறோம் அவ்வளோதானே தவிர, குழந்தைகளுக்கு ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறோமே தவிர, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் இருந்ததே இல்லை. அந்த கல்யாணமான டைமில் தவிர நாங்கள் இருந்ததே இல்லை. பயங்கர மன உளைச்சலாக இருக்குது, நான் வெளியவும் சொல்ல முடியல. அப்படிங்கிற ஏதோ ஒரு தப்பு நடக்குது. எனக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஏன் பார்க்கணும், சப்போஸ் இப்படி தான் அப்படின்னா நானே கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு ஒதுங்கிக்கலாங்கிறதுக்காக தாங்க மேடம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். சரி நம்ம பார்க்கலாம், சப்போஸ் அப்படி இல்லை இவரா தப்பாக நினச்சிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு யங் கப்புள்ஸாக இருந்தால் கூட டவுட் பண்ணலாம். ஆமாம், கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட எல்லாம் 40+ இருப்பாங்க ஏஜ். ஆமாம் சார், அவருக்கு என்னென்னா நான் 20 வருஷம் மன உளைச்சலில் தான் வாழ்ந்தேங்கிறாரு. 20 வருஷம் மன உளைச்சல். ஆனால் இப்போ வந்து சரி என்னதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போவுமே நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ நான் விரும்பலை மேடம். நான் என்னோட மைண்ட் செட் மாற்றிக்கிறேன். ஓகே இதான் லைஃப், அவங்களோட இதுபடி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னை பக்குவப்படுத்திக்கலாம். ஏன்னா நான் இதை நான் வெளியே சொல்லியோ யார்கிட்டயே சொல்லும் போது இதில் பாதிக்கப்படுறது வந்து என் குழந்தைகளோட லைஃபு. அதனால் நான் இது வெளியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன்னு சொன்னது வந்து அவர் சொன்ன விதம் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால் நம்ம அந்த கேஸ் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ அவர் சந்தேகத்துக்கு வந்து அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. அந்த லேடிக்கு வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸாக, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, டிவோர்ஸி. அவங்களுக்கு கல்யாணமாகி இந்த பிரச்சனைனால தான் டிவோர்ஸ் ஆகிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பட் தெரியல என்னன்னு சொல்லிட்டு டிவோர்ஸி. இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான், எப்போவுமே ஒன்றா தான். 2 பேருமே வேலைக்கு எதுக்குமே போகிறதில்ல. ஒன்றா இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா அவங்க வந்து இவங்க வீட்டில் இருக்கிறது. ஸோ இவர் பிஸ்னஸில் இருக்கிறவர். எப்போவுமே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் பார்க்க முடியும். குழந்தைங்கள அட்லீஸ்ட் கவனிச்சுட்டாங்க. குழந்தைகளை கவனிக்காமல் அந்த ஒரு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான இதுலேயே தான் 20 வருஷமாகவும் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களோட வந்து சும்மா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும். நாங்கள் இதை வந்து நிறைய எங்களுக்கு இதை பார்க்கும்போது வந்து ஒரு பொதுவான இடத்தையெல்லாம் தாண்டி ஒரு பர்சனலாக மீட் பண்ணுறது, சில விஷயங்கள் அது எல்லாமே நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. சில கண்ணால் பார்த்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியல. பட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க 2 பேரும் வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன மேம் ஆச்சு? இல்லை அவர் வந்து ஹஸ்பண்ட் அவர் எங்கிட்ட கேஸ் கொடுக்கும்போதே வந்து சொல்லிட்டாரு இல்லையா, நான் இது வந்து மெச்சூர்டாக தான் நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னோட கன்ஃபியூஷன் போகணும். நான் இந்த குழப்பத்தில் இது உண்மையாக பொய்யானே தெரியாமல் நான் இப்படி தான் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னனால நாங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொன்னது வந்து கரெக்டு தான், நீங்கள் கணிச்சது கரெக்டு தான், அவங்க லெஸ்பியன் 2 பேரும் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டில் இப்போவுமே அவங்க ஒன்றா தான் வாழ்கிறாங்க. பட் அவர் வந்து மைண்ட் செட்டை மாற்றிட்டார். ஓகே அது அவங்க லைஃபு அப்படின்னு மாற்றிட்டு இவங்க குழந்தைகளுக்காக வாழ்கிறாரு. இப்போ வந்து அவங்க எங்கே போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போகிறாங்க. அவங்க 2 பேரும் டூர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. பட் நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை மேடம். சரி அது அவங்களுக்கு சந்தோஷம். இந்த சொசைட்டியோட தப்பு தாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் கிராமத்துலேருந்து வந்தாலுமே என்னோட மைண்ட் எல்லாமே நான் ப்ராடாக தான் எல்லாமே யோசிப்பேன். எனக்கு ரொம்ப ப்ராட் மைண்ட் அப்படின்னு சொன்னார் அவர். நீங்கள் கரெக்டு மேம். நீங்கள் வந்து இது 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி இந்த வருஷம் லைஃப்பை லீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் வந்து ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மேரேஜ் வந்து பண்ணி வச்சுறாங்க. என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க மாடர்ன் கல்ச்சரில் யாரும் வந்து அந்த சமயத்தில் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது ஓகே, பையனும் பொண்ணு பேசி அவங்க சுமூகமாக வந்து அப்பயே வந்து அவங்க அதை பிரிஞ்சிடலாம். ஆனால் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிடிக்காத லைஃப் ஒன்று வாழ்ந்து தேவையில்லாம வரப்போற உங்களோட லைஃப் தேவையே இல்லாம ஸ்பாயில் ஆகுது இல்லையா. குழந்தைங்களும் வந்து அவங்கள்ட்ட ஒரு கரெக்டான கேர் எடுத்துக்காம, ஏன்னா இவங்க இந்த லெஸ்பியனா இருக்கிறவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்க மேல பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அதுக்கு இயற்கையாவே வந்து அதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வரப்போகிறது கிடையாது இல்லையா. ஓரின சேர்க்கையில் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒரு குழந்தைங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. சொசைட்டிக்காக ஒரு மேரேஜ் பண்ணிடுறாங்க. மேரேஜ் பண்ணும்போது அங்கே நம்ம மேரேஜ் பண்ணுங்கிட்ட வந்து நான் பொண்ணாவோ ஹஸ்பண்ட் கிட்ட இன்ட்ரெஸ்ட் மாதிரியோ, இல்லை ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ஒரு கேவாக இருந்தாருன்னா பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் மாதிரி அந்த டைமில் காமிச்சு சொசைட்டிக்காக குழந்தைய பெற்றுக்கிறாங்களே தவிர அவங்க ஆசையோட குழந்தைய பெற்றுக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது இங்கே ஒருத்தர் ஏமாற்றப்படும் போது அவரோட லைஃப் குழந்தைங்க, ஏன்னா அவரு ஆத்மார்த்தமாக குழந்தைங்க வேணுங்கிற ஒரு ஆசையில தான் குழந்தைய பெற்றுப்பார், அவரு பார்த்துக்கிறாரு. பட் இவங்க கிட்ட வந்து அந்த கேர் இருக்காது. ஸோ அதனால் குழந்தைகளோட வாழ்க்கையுமே வந்து அம்மாவோட அந்த அரவணைப்பு இல்லாமல் அந்த லவ் இல்லாமல் அதுவும் ஸ்பாயில் ஆகும். ஒரு ஹஸ்பண்ட்க்கும் அந்த இது போகும், ஒய்ஃபோட அந்த இது இல்லாமல் போகும். எதுக்கு தேவையில்லாமல் இன்னொருத்தரோட லைஃப் இது பண்ணும். ஸோ இன்னைக்கு எல்லாமே
தைரியமாக நிறையா ஃப்ரீடம் நம்மளோட கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது அழகாக சொல்லிடலாம், தைரியமாக சொல்லிடலாம், நான் இதுதான் எனக்கு இப்படி தான், இந்த லைஃப் எனக்கு இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடர்ன் கல்ச்சரில் வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த எல்ஜிபிடிங்கிறது வந்து ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நிறைய பேர் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, ஒரு ஃப்ரீடமாக. கண்டிப்பாக அது தப்பே இல்லை, அது அவங்களோட ஃபீலிங், அது தப்பு இல்லை. பட் ஏமாற்றி இன்னொருத்தரோட லைஃபை கெடுக்கிறது தப்பு. நான் இதுதான் சொல்லிட்டு இப்போ டிரான்ஸ்ஜெண்டரெலாம் வந்துடுறாங்க இல்லைங்களா. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அதே வந்து வெளியே சொல்ல முடியாமல் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்போ வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரி இவங்களுமே வந்து நான் இதுதான் நான் அப்படி சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு வெளியே வர்றது ரொம்ப நல்ல விஷயமா. சார் டிடெக்டிவாக இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பெண் பார்க்கும் இடத்துல வந்து ஒரு பையனோட கேரக்டர் எப்படி, பொண்ணோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் வந்து ஒரு 20 years ஹஸ்பண்டுக்கே டவுட் வந்து இந்த கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறாங்க, எனக்கு கேரக்டர் வேணும்னா இப்போ இந்த ஒரு ரிலேட்டிவாக நீங்கள் வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா மேம்? இல்லை, எல்லாமே ஒரு 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 அளவுக்கு மீறி ஒன்று நடக்குதுங்கும் போது அதில் ஏதோ சம்திங் ராங் தானுங்க. அட்லீஸ்ட் நாங்கள் பார்க்கும் போது சப்போஸ் இவங்க லெஸ்பியனாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க எப்போவுமே 2 பேரும் ஒன்றாவே அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க ஒரு 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 ப்ரைவசிக்காக எங்கெல்லாம் போகிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க போகிறதுக்கும் அந்த போகிற இடத்துக்கு உண்டான பர்பஸ்க்கும் இல்லை பர்பஸாக வந்து அவங்களோட ப்ரைவசிக்காகவும் அவங்களோட நீடுக்காகவும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஆட்டோமேட்டிக் பார்க்கும்போது தெரியும் இல்லையா. பட் அதுலேயும் மிஸ் ஆகிறதும் இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கேரக்டரோட ஒரு ரொம்ப டெப்த்து, அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்குற விஷயம் சில சமயம் ரேராக மிஸ் ஆகும், மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்க அந்த கல்ச்சரில் வந்து எப்படி வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து விசாரிக்காங்களோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்க ஒரு மாடர்ன் கல்ச்சரில் இந்த விஷயமும் வந்து ஒரு, ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிறதோட முன்னாடியே வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நல்லது. டைம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.